அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தோன்னா இங்க கஷ்டம் இல்லாதவங்க, எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லப்பா அப்படின்னு யாராவது இருக்காங்களா? நிம்மதியா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க நீங்க சுத்தி யோசிச்சு பாருங்களேன். நீங்க அப்புறம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க. சரி, அப்படிதான் கஷ்டம் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு ஓகே, நாளைக்கு எதிர்காலத்துல எப்பவுமே எனக்கு என்ன வந்தாலும் எனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, என்ன நடந்தாலும் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்றவங்க இருக்காங்களா? அப்படி இருந்தாங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம்தான். ஆனா இந்த கஷ்டம் ஏன் வருது? பெரும்பாலான பேர் இதுக்கு எல்லாரும் கஷ்டத்தோட தான் இருக்காங்க. எல்லாரும் அந்த கஷ்டத்தை சொல்லி புலம்புறவங்களா தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விதமான கவலை, கஷ்டம் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அதனால ஏன் இந்த கஷ்டம் வருது எல்லாத்துக்குமே அப்படிங்கறத யோசிச்சிருக்கோமா? ஒண்ணு போனா ஒண்ணு இப்படி எல்லாரும் ஏதோ ஒண்ணு உண்மையாவே கஷ்டம் தான் இருக்கா, இல்ல நம்ம சாதாரண விஷயத்தையே கஷ்டமா பெரிய பாரமா நினைச்சுக்கிறோமா? அதாவது சரி, எப்படி வேணாலும் இருக்கட்டுமே, இது எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி சரி பண்ணணுங்கிறத வரக்கூடிய பதிவுகளை பார்க்கலாம். ஆனா இந்த கஷ்டங்கள் எதனால வருது, இதை சரி பண்ண நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அதாவது எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம். சரிங்களா? யாருமே இங்க காரணம் கிடையாது, எல்லா கஷ்டத்துக்கும் நம்ம தான் காரணம். இப்போ நம்ம நம்ம திரைப்படங்கள்ல பேய் படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஒரு திறக்கப்படாத அறை பூட்டி இருக்கும், ரொம்ப நாட்களா பூட்டி இருக்கக்கூடிய ஒரு அறையை காமிப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நம்மளோட கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுக்கும் பல பல காலமா பூட்டப்பட்டிருக்க ஒரு அறை இருக்கு. அந்த அறையை திறந்தா நம்ம கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். அந்த அறையை வெளியில போய் நம்ம எங்கேயுமே தேட தேவையில்லை. அந்த அறை, அந்த சாவியை வெளியில போய் எங்கேயும் தேட தேவையில்லை. அந்த அறை நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள மட்டும்தான் இருக்கு. அது அவங்கவுங்களுக்குள்ள பயணித்து மட்டும்தான் திறக்க முடியும். அந்த அறையை திறக்கிறதுக்கான சாவி நம்ம கிட்டதான் இருக்கு. அந்த சாவி என்னன்னா, அந்த அறையை திறக்கணும், நமக்கு நிம்மதி வேணும், நம்ம கஷ்டமெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிர ஈடுபாடு இருக்கணும், அதுக்கான முயற்சி பண்ணணும், அதுக்கான பயிற்சியும் பண்ணணும். இதுதான் அதுக்கான சாவி. அந்த அறை, அதாவது நம்ம கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கான ஒரு பல காலங்களா திறக்கப்படாத ஒரு பூட்டப்பட்ட அறை, பூட்டி கிடக்கிற அறை நமக்குள்ளதான் இருக்கு. அந்த அறையை திறக்கிறதுக்கான சாவி நம்ம கிட்டதான் இருக்கு. அந்த சாவி என்ன? அதாவது அதை திறக்கணும்ன்ற அதிதீவிர ஈடுபாடு வேணும், முயற்சி வேணும், அதுக்கான பயிற்சி வேணும். திறக்க பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும், நமக்குள்ள நம்ம பயணிக்கணும், நம்மளை நம்ம செதுக்கிக்கணும். இதை ஒவ்வொன்றா நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே காணாம போயிடும். சரிங்களா? அதாவது இதுக்கு என்னோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களை நான் சொல்லணும். எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து நான் அறிஞ்சது வரைக்கும், கருவுல இருந்து கடந்த 3 வருஷம் வரைக்குமே என்னோட வாழ்க்கை பயங்கர போர்க்களமா தான் இருந்துச்சு. இந்த வாழ்க்கை வாழணுன்ற ஒரு விருப்பமே இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. அப்படி இருந்த வாழ்க்கை இந்த 3 வருஷத்துல எப்படி சொல்றதுன்னா, பயங்கரமான நேர்மறையான மாற்றங்கள், திருப்பங்கள் நிகழ ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் இங்க சொன்ன மாதிரியான அந்த எனக்குள்ள பயணிச்சு அந்த அறையை திறக்க முயற்சி பண்ணினதுதான். அந்த முயற்சி பல வருடங்களா நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கான பயிற்சியும் அதே மாதிரி பல வருடங்களா நடந்துட்டு இருந்துச்சு. அந்த அறை அதாவது கொஞ்சமாவது திறந்தது எப்போன்னா இந்த கடந்த 3 வருஷங்கள்ல. சரிங்களா? அதாவது ஏற்கனவே இந்த துன்பங்கள்லாம் எங்க இருந்து வருது, ஏன் இவ்வளவு பேருக்கு இப்படி கஷ்டம் வருது, ஏன் ஏற்றத்தாழ்வு இந்த சமூகத்துல, ஒருத்தர் ஒரு மாதிரி இன்னொருத்தர் இந்த மாதிரி தேடல்கள்லாம் எனக்கு பல வருடங்களாவே சிறு வயதுல இருந்தே இருந்துச்சு. ஏன் நமக்கு ஒரு நிலையான நிம்மதி இல்லை அப்படிங்கிற தேடல் ரொம்ப அதிகமா ஆச்சு. அப்படி அதிதீவிரமா அந்த தேடல் ஆனதும் கூடவே முதல்ல மனிதனா இருக்கணும், அதுவே மிகப்பெரிய சாதனை. சிறந்த மனிதனா நம்மளை உருவாக்கிக்கணும், வேற எதுவுமே சாதிக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தப்போ இந்த தேடல் பயணத்திலையும் கூடவே நான் சொன்ன மாதிரி அந்த அறையை நம்ம உள்ள பயணிச்சு திறக்க ஆரம்பிச்ச கட்டத்துல நிறைய நேர்மறையான மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சது. எப்படி சொல்லணும்னா, அத்தியாவசிய தேவைகள் கூட நம்ம எவ்வளவு நினைச்சும் கிடைக்காத இருந்த காலங்கள் இருந்திருக்கு. ஆனா எப்படின்னா, ஒரு விஷயம் தேவைன்னு நினைச்சு அதை வெளிப்படுத்துறதுக்குள்ளேயே அந்த விஷயம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி பல நேர்மறையான மாற்றங்கள் நிகழுது. கூடவே ஒரு முக்கியமான சம்பவம் சொல்லணும். ஒருத்தங்க கிட்ட நான் ஃபோன் காலில் பேசிட்டு இருக்கும்போது அந்த கால் கட் பண்ற சமயத்துல, அந்த காலை துண்டிக்கிற சமயத்துல எனக்கு நான் எனக்குள்ள நான் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருந்தேன். அது ஒரு கேள்வி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு
அடுத்து அந்த விஷயம் பண்ணணுன்றதுக்காக அது தொடர்பாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் பேசிக்கிட்டு இருந்த நபர் கூட நான் அந்த காலை கட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு 2 நிமிஷத்துல அந்த நபர் திரும்ப எனக்கு கால் பண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க இந்த கேள்வி கேட்டீங்கல்ல, இதுதான் பதில் அப்படின்னாங்க. நான் ஆனா கேட்கவே இல்லை, நான் கேட்கலையே அப்படின்னு. இல்ல நீங்க என்கிட்ட கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பதிலையும் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. நம்ம நினைச்ச விஷயம் எப்படி அவங்களுக்குள்ள வந்து டிரான்ஸ்பர் அங்க அவங்களுக்குள்ள போய் அந்த விஷயம் டிரான்ஸ்ஃபர் ஆகி அதுக்கான பதிலை அவங்க கொடுத்தாங்க. அதுவும் கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா எனக்கு அந்த ஆச்சரியத்துக்கு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, நம்ம சாதாரண மனிதன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம சாதாரண மனிதன் கிடையாது. நமக்குள்ள பல விஷயங்கள் புதஞ்சிருக்கு. மனிதனா இருக்கிறதே மிகப்பெரிய விஷயம். ஆனா நமக்கு அந்த அறையை திறந்தாதான் நமக்கு தெரியும் இது எல்லாமே. அதனால இதை வந்து ஒவ்வொரு மனிதர்கள் எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அது ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இந்த தளம். அதனால சமூக ஊடகங்கள்ல வரக்கூடிய பதிவுகளை நம்ம பெரும்பாலும் தள்ளிவிட்டு போயிடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தள்ளிவிட்டு போற பதிவோ தளமோ இந்த அமுத தளம் கிடையாது. உண்மையாவே உங்களுக்குள்ள நேர்மறையான மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க, வாழ்க்கையில பயங்கரமான தேடல்கள் இருக்கு, குழப்பங்கள் இருக்கு, ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன பண்ணாலும் கஷ்டமாவே இருக்கு, ஆனா நான் என்ன பண்ணா சரியாமோ அதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற உண்மையாவே ஒரு ஈடுபாடும் முயற்சியும் விருப்பமும் உள்ளவர்கள் மட்டுமே அமுத தளத்துல பின்பற்றி பயணிங்க. நன்றி. அடுத்த பதிவில் பார்ப்போம்.